கேபிட்டல் கெயின் ரிலேட்டடான சம்ஸ் பார்க்குறோம். இதில் தேர்ட் சம். Classify the following assets into short-term and long-term capital asset. These assets are held Mr. X, who sold them on 30/12/2024. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மிஸ்டர் எக்ஸோவோடது இவங்க வாங்கியிருக்க எல்லா பொருளுமே எப்போ வந்து சேல் பண்ணியிருக்காங்கன்னா, December 30 தான் அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு பொருளும் எப்போ வாங்கினுங்கிறதுக்கான டேட் வந்து அது பக்கத்தாலே கொடுத்துருக்காங்க. இங்கே சோல்டுன்னு கொடுத்தங்காட்டி அது சேல்ஸு, இங்கே இருக்கிறது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணதுக்கானது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். லிஸ்டட் ஷேர்ஸ் பர்ச்சேஸ்டு ஆன் 1/5/2024. நமக்கு ஷேர்ஸ் வந்து எத்தனை மந்த்ஸ் ஹோல்டு பண்ணியிருக்கணும்னா 12 மந்த்ஸ் ஹோல்டு பண்ணியிருக்கணும். அதுக்கு அதிகமாக இருந்தால் லாங் டைம், அது கம்மியாக இருந்தால் ஷார்ட் டேர்ம். 1/5/2024லேருந்து 30/12/2024 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 12 மந்த்ஸுக்குள்ளே தான் வருது. ஸோ இது வந்து நமக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். பி டிபெஞ்சர்ஸ் அக்யூர்ட் ஆன் 1/1/2024. டிபெஞ்சர்ஸ் வந்து 24 மந்த்ஸ் ஹோல்டு பண்ணியிருக்கணும். சேல் எப்போ பண்ணியிருக்காங்க 30/12/2024. அதுலேருந்து அது மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஷார்ட் டைம் கிடைக்கும். டி லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து 12 மந்த்ஸ் ஹோல்டு பண்ணியிருக்கணும். கம்மியாக இருந்தால் ஷார்ட் டைம், அதிகமாக இருந்தால் லாங் டேர்ம். Listed shares of a finance company acquired on 28/12/2023. எப்போ சேல் பண்ணுறாங்கன்னா 30/12/2024. இப்போ 20/12/2023லேருந்து இதை நம்ம சேல் பண்ண டேட் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 12 மந்த்ஸ் ப்ளஸ் 2 டேஸ் வந்து எக்ஸ்ட்ரா அவங்க வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு இது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அக்யூர்ட் ஆன் 31/12/2022. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து 24 மந்த்ஸ் கிட்ட அவங்க ஹோல்டு பண்ணியிருக்கணும். இப்போ இவங்க வந்து எவ்வளோ ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னா 25 மந்த்ஸ் 1 டே வந்து இவங்க சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். எஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ்டு ஆன் 1/1/2009. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நமக்கு 24 மந்த்ஸ் ஹோல்டு பண்ணியிருக்கணும். இவங்க எப்போ வாங்கியிருக்காங்கன்னா 2009லேயே வாங்கிட்டாங்க. எப்போ சேல் பண்ணுறாங்கன்னா 2024. அப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 15 இயர்ஸ் 11 மந்த்ஸ் வருது. ஸோ இது வந்து நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஜி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டி ஓரியன்ட் அக்யூர்ட் ஆன் 1/10/2019. இது வந்து எவ்வளோ ஹோல்டு பண்ணியிருக்கணும் 12 மந்த்ஸ் கிட்ட ஹோல்டு பண்ணியிருக்கணும். இவங்க எவ்வளோ ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பர்ச்சேஸ்லேருந்து சேல்ஸ் டேட்டை வந்து லெஸ் பண்ணோம்னா 5 இயர்ஸ் 2 மந்த்ஸ் வந்து இவங்க ஹோல்டு பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஹெச் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பர்ச்சேஸ்டு ஆன் 1/11/2018. வந்து எவ்வளோ ஹோல்டு பண்ணியிருக்கணும் 24 மந்த்ஸ் ஹோல்டு பண்ணியிருக்கணும். பர்ச்சேஸ்லேருந்து சேல்ஸ் வந்து லெஸ் பண்ணோம்னா 6 இயர்ஸ் 1 மந்த் வந்து இருக்குது. இது வந்து நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஐ நான் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன் அர்பன் பிளேஸ் அக்யூர்ட் ஆன் 1/10/2018. இது வந்து 24 மந்த்ஸ் ஹோல்டு பண்ணியிருக்கணும். இப்போ இவங்களை எவ்வளோ ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னா 6 இயர்ஸ் 3 மந்த் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஜே நான் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன் ரூரல் பிளேஸ் அக்யூர்ட் ஆன் 30/12/2023. இது வந்து நமக்கு நான் கேபிட்டல் அசெட். குட்வில் பர்ச்சேஸ் ஆன் 31/2009. குட்வில் வந்து 24 மந்த்ஸ் கிட்ட ஹோல்டு பண்ணியிருக்கணும். 15 இயர்ஸ் 11 மந்த்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். எல் மிஷினரி அக்யூர்ட் ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ் 30/11/2009. மிஷினரி அண்டு ஃபர்னிச்சர் அது டிப்ரிசியேஷன் வரக்கூடிய அசெட் எல்லாமே நமக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் தான் காமிப்போம். அது எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி அது எல்லாமே நமக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் தான் வரும். ஸோ எல் அண்ட் எம்எம்ஏ நமக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். என் டைமண்ட் purchased on 1/1/2017 and gifted away to Mr. Y on 1/1/2000,
who sold then on 30/12/2024. இப்போ டைமண்ட் வந்து எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2017 அப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது டைமண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க எப்போன்னா 1/1/2017. எப்போ சேல் பண்ணுறாங்கன்னா 30/12/2024. ஆனால் பர்ச்சேஸ் பண்ண டேட்டு தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர மிஸ்டர் ஒய்க்கு கிடச்ச டேட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ டைமண்ட் வந்து எப்போ வாங்கியிருக்காங்கன்னா 17 வாங்கியிருக்காங்க. எப்போ சேல் பண்ணுறாங்கன்னா 2024 வந்து சேல் பண்ணுறாங்க. 7 years 11 months வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். unlisted shares of a company acquired on 1/10/2019. unlisted shares 24 months கிட்ட ஹோல்டு பண்ணியிருக்கணும். இப்போ இவங்க எவ்வளோ ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னா 5 years 2 months வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்.